10ஆம் வகுப்பு கணக்கு முதல் அலகு உறவுகளும் சார்புகளும். ஃபஸ்ட்டு சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் ஒவ்வொரு கொஷின்ஸாக எக்ஸசைஸில் ஒவ்வொரு கொஷின்ஸாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு கொஷின், பின் வருவனவற்றுள் ஏ கிராஸ் பி இங்கே இது வந்து கிராஸ், இது வந்து கிராஸ் அப்படின்னு படிக்கிறோம். ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏ ஐ காண்க. இப்போ ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ, இந்த மூணுத்தையும் கண்டுபிடிக்கணும். இப்போ 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுத்துக்கு இந்த மூணுத்தையுமே கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த செட் ஆஃப் வேல்யூக்கு இந்த மூணுமே கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த செட் ஆஃப் வேல்யூஸ்க்கு இந்த மூணுமே கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, A is equal to 2 minus 2 3. 2 minus 2 3, B is equal to 1 minus 4. B is equal to 1 minus 4. இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, கண்டுபிடிக்க போகிறது ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் பி. கொஷின் இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இது செகண்ட் கொடுத்துருக்காங்க. பி கிராஸ் சி, இந்த மூணுத்தையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு, ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 minus 2 3. அடுத்து கிராஸ், இந்த கிராஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். அடுத்து பி, இப்போ இந்த பியோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். செட் 1 minus 4. சரி, இப்போ இந்த கிராஸ் வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். கிராஸ் இருந்ததுன்னா ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணி எழுதணும். இது தனித்தனி வேல்யூவாக இருக்குது, இது வந்து பேட் செட் ஆஃப் வேல்யூஸாக மாற்றுறோம். ஒவ்வொரு பேராக ஜோடியாக சேர்த்து எழுதணும். அதுதான் வந்து இந்த கிராஸோட வேல்யூ. கிராஸ் வந்தால் என்ன பண்ணணும்னா ஜோடியாக சேர்த்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்குது பாருங்கள், 2. இந்த 2 எடுத்தோம்னா இந்த செட்டில் இருக்க எல்லா வேல்யூவோடும் இது பேர் ஆகும். இது வந்து ஒரு ஜோடியாக சேரும். அதே போல் -2 எடுத்தோம்னாலும் இதுவும் வந்து பேர் ஆகும். அதே போல் 3 எடுத்தாலும் பேர் ஆகும், ஜோடியாக சேரும். இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் கொஞ்சம் மாற்றி எழுதி காட்டுறேன் பாருங்கள். ஏ பி, ஏல 2 minus 2 3, இந்த 3 வேல்யூஸ் இருக்குது. பியில் 1 minus 4 இருக்குது. பாருங்கள், ஏலேருந்து பியில் இருக்கிற ரெண்டுத்துக்குமே ஒரு லைன் வரையணும். அடுத்து ஏல இருக்க செகண்ட் வேல்யூலேருந்து பியில் இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்கும் ஒரு லைன். அடுத்து ஏல இருக்க இந்த தேர்ட் வேல்யூலேருந்து பியில் இருக்க எல்லா வேல்யூக்கும் ஒரு லைன். இது எல்லாமே ஜோடியாக சேரும். பாருங்கள், 2 வந்து இந்த 2 நம்பர்ஸ் கூட ஜாயிண்ட் ஆயிருக்கா. 2, 1, 2, -4. அப்புறம் இந்த 2 -2, -1, -2, -4. 3, 1, 3, -4. இப்படி தான் வந்து நம்ம இந்த கிராஸ் சிம்பிள் வரும்போது போடணும். இது உங்களுக்கு புரியறதுக்காக போட்டேன். நம்ம வேல்யூஸ் வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதே போல் ஒரு செட் போட்டுக்கிறோம். செட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அந்த நம்பர் இது எடுத்து எழுதும்போது இதில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் வரணும். ஃபஸ்ட்டு 2, 1 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து இங்கே -4 இருக்கா, 2, -4. 2 வந்து ரெண்டுத்து கூட
ஜோடி சேர்ந்தாச்சா, பேர் ஆயிடுச்சா. அடுத்து -2 -2, -1 மறுபடியும் -2, -4. அடுத்து லாஸ்ட்டு 3 அதே போல் இந்த ரெண்டுத்துக்கு கூட பேர் ஆகும், ரெண்டுத்துக்கு கூட ஜோடி சேரும். 3, -1 ஒரு ஜோடி, 3, -4 இன்னொரு ஜோடி, 3, 1 ஒரு ஜோடி, 3, -4 இன்னொரு ஜோடி. புரியுதுங்களா? அப்போ கிராஸ் இந்த பெருக்கல் சிம்பிள் வந்ததுன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸும் செகண்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸும் ஜோடி ஜோடியாக சேரும், பேர் ஆகும். சரிங்களா? இதில் நமக்கு எத்தனை நம்பர்ஸ் வரும்னு கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ ஏல மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 3. பியில் மொத்தம் 2. இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணால் நமக்கு எத்தனை வேல்யூஸ் வரும், 6. 6 வேல்யூஸ் நமக்கு 6 பேர்ஸ் நமக்கு கிடச்சிருந்தா நம்ம போட்டது கரெக்டு. 1 2 3 4 5 6 வேணும்னாலும் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு மறுபடியும் ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாமா. ஏ 2, -2, 3 கிராஸ் மறுபடியும் ஏ 2, -2, 3. என்ன பண்ணோம், முதல்ல இருக்கிற நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். இதுவும் கூட ரெண்டாவது செட்டில் இருக்கிற ஒவ்வொரு நம்பராக தனித்தனியாக வரும். இதில் ஃபஸ்ட் என்ன இருக்குது, 2 ஒரு செட்டு. மறுபடியும் அடுத்த நம்பர் என்ன இருக்குது, -2. அப்போ 2, -2. அடுத்து 2, 3. ஃபஸ்ட்டு செட் முடிஞ்சிருச்சா. இப்போ 2 எடுத்தோம், 2 கூட 2, 2, 2, -2, 2, 3 எடுத்தாச்சு. அடுத்து -2 எடுக்கிறோம். -2 எடுக்கும்போது -2, 2 -2, -2 அடுத்து -2, 3. அடுத்து கடைசியாக 3 இருக்குது. 3, 2, 3, -2, 3, 3. 3, 2, 3, -2, 3, 3 செட் ஆஃப் வேல்யூ முடிஞ்சிருச்சு. நம்ம எத்தனை நம்பர்ஸ் வரும்னு செக் பண்ணோன்னா கூட பண்ணிக்கலாம். இங்கே மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள், 3 இருக்குது. அதே போல் இங்கேயும் 3 நம்பர்ஸ் இருக்குது. 3த்தையும் மல்டி பண்ணோம்னா 3 சார் 3 9 9 எலமெண்ட் இருக்கா பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. சரிங்களா? அடுத்து பி கிராஸ் ஏ. இப்போ பி கிராஸ் ஏ பாருங்கள். பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ எடுத்து எழுதலாமா. பி 1, -4 1, -4. அடுத்து கிராஸ். அடுத்து ஏவோட வேல்யூ 2, -2, 3. இங்கே பாருங்கள், கொஷனில் எப்படி கேட்டிருக்காங்களோ அதே ஆர்டரில் எழுதணும். ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு மாற்றி எழுதிடக்கூடாது, வேல்யூஸ் மாறும். ஃபஸ்ட்டு பி இருந்தால் பியோட வேல்யூ எடுத்து எழுதணும், அப்புறம் ஏவோட வேல்யூ எடுத்து எழுதணும். பி கிராஸ் ஏ, பியோட மதிப்பு கிராஸ் ஏவோட மதிப்பு. இப்போ ஃபஸ்ட் இருக்கிற நம்பர், அதுக்கப்புறம் இது ஒவ்வொன்றா ஜோடி ஜோடியாக சேரும். இப்போ 1, 2 ஒரு ஜோடி, அப்புறம் 1, -2 ஒரு ஜோடி, அப்புறம் 1, 3 ஒரு ஜோடி. 1, 2 1, -2 1, 3. சரி, அடுத்து -4, 2 ஒரு ஜோடி, -4, 2 ஒரு ஜோடி, மறுபடியும் -4, -2 இன்னொரு ஜோடி, மறுபடியும் -4, 3 ஒரு ஜோடி.
இது செக் பண்ணிக்கலாமா? மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 2. இதில் 3. 2 3s are 2 3 6. 6 நம்பர் இருக்கா? 1 2 3 4 5 6. இப்போ ஒரு சப்டிவிஷன் போட்டு முடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன். ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to B is equal to set PQ. ஏவாக இருந்தாலும் PQ தான், பியாக இருந்தாலும் PQ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கலாமா? A cross B is equal to ஏவோட வேல்யூ என்ன? இப்போது P, Q cross A cross B. B ஓட வேல்யூ என்ன? அதே தான் P, Q. இப்போ P, P ஒரு செட்டு, மறுபடியும் P, Q ஒரு செட்டு. P, Q சாரி P, Q இன்னொரு செட்டு. அடுத்து Q எடுக்கும்போது Q, P ஒரு செட்டு. அடுத்து Q, Q இன்னொரு செட்டு. மொத்தம் 4. ஓகேங்களா? அடுத்து A cross B போய் கண்டுபிடிச்சிட்டு A cross A கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அப்போ A cross A. A cross A. ஏவோட வேல்யூ P, Q cross இன்னொரு ஏவோட வேல்யூ அதே தான் P cross Q. இதே தான் வரப்போதா? P, P, Q P, Q. அடுத்து Q எடுக்கும்போது Q, P, Q, Q. அடுத்து என்ன கேட்குறாங்க? B cross A. B ஓட வேல்யூ P, Q தான். கிராஸ் ஏவோட வேல்யூ P, Q தான். அதே தான் வரப்போது. நான் வேகமாக எழுதிடுறேன். P, P, Q, Q, P, Q, Q. இதே தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் வேகமாக எழுதிட்டேன். அடுத்து மூணாவது சப்டிவிஷன். இப்போ மூணாவது சப்டிவிஷன் என்ன கேட்குறான் பாருங்கள். A is equal to mn, B is equal to pi. எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். A is equal to mn, m, n. B is equal to null set pi. பையன் மட்டும் போடலாம், இல்லைனா நல் செட் இப்படியும் போட்டு காட்டலாம். இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கணுமா? A cross B. இப்போ A cross B, ஏல ஃபஸ்ட் என்ன வேல்யூஸ் இருக்குது பாருங்கள். A வந்து m, n கிராஸ் B வந்து நல் செட்டு. இப்போ இந்த மாதிரி நல் செட் இருக்கும்போது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன தான் வரும்? வெறும் நல் செட் தான், எதுவுமே வராது. இப்போ 2 × 0 மல்டிப்ளை பண்ணோம்னா 0ன்னு வருதுல்ல. அது போல் தான் வெற்று கணம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இப்போது வெற்று கணத்து கூட இன்னொரு கணம் பெருக்கும்போது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன தான் வரும்? வெற்று கணம் தான் வரும். அதனால் ஏதாவது ஒரு செட்டு வந்து வெற்று கணமாக இருந்தால், நல் செட்டாக இருந்தால் அது வந்து நல் செட் தான். சரிங்களா? அடுத்து A cross Bக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross A. A cross A. ஏவோட வேல்யூஸ் செட் வந்து m, n கிராஸ் இன்னொரு A செட் m, n. இப்போ பாருங்கள், m இந்த செட்டில் இருக்க m, இந்த செட்டில் இருக்க n ஒரு செட், ஒரு ஜோடி. மறுபடியும் m, n ஒரு ஜோடி.
அடுத்து n எடுக்கும்போது n, m ஒரு ஜோடி, n, n ஒரு ஜோடி. n, m அடுத்து n, n. n, n. லாஸ்ட் ஒன் b, b கிராஸ் a கேட்டிருக்காங்க. b நல் செட் கிராஸ் a m, n. இப்போ ஒரு நல் செட் வந்துடுச்சு, ஒரு வெற்றுக்கணம் வந்துடுச்சு. அப்போ ஆன்சரும் வந்து வெற்றுக்கணமாக தான் இருக்கும். ஹென்ஸ் சரிங்களா? இப்போ மறுபடியும் நம்ம கவனிங்க, கொஷினை பார்ப்போம். பின் வருவனவற்றுள் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ மூணுமே கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்கணும். இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கொஷின் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த 3 கண்டுபிடிக்கணும், அப்புறம் இதுக்கு இந்த 3 கண்டுபிடிக்கணும், அப்புறம் இந்த செட் ஆஃப் வேல்யூக்கும் இந்த 3 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செட் ஆஃப் வேல்யூ எடுத்து எழுதிக்கிட்டோம். ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ 3 கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு ஏல இருக்க செட் ஆஃப் வேல்யூஸ் கிராஸ் பியில் இருக்க செட் ஆஃப் வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கிட்டு கிராஸ் பண்ணும்போது மட்டும், பெருக்கும்போது மட்டும் ஒவ்வொன்றும் ஜோடி ஜோடியாக மாறும். ஓகேங்களா? அதே போல் தான் ஒவ்வொரு சம்மும் ஏபி ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு கியூன்னு கொடுக்கும்போது அது என்ன மீனிங்னா, ஏவாக இருந்தாலும் பிக்யூ தான், ஏவாக இருந்தாலும் பிக்யூ தான், பிஆர் இருந்தாலும் பிக்யூ தான். புரியலன்னா இந்த மாதிரி தனித்தனியாக கூட எழுதி வச்சுக்கலாம். இப்போ இதில் ஏபி, ஏஏ, பிஏ, ஏ இஸ் ஈக்குவல் டு பி ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி மதிப்பு வரதுனால ஆன்சர் 3மே ஒரே மாதிரி வந்துடுச்சு. அடுத்து ஏ இஸ் ஈக்குவல் டு எம்என், பி இஸ் ஈக்குவல் டு பை. பி இது வந்து நல் செட், வெற்றுக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படி எழுதலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி, ஏவோட செட்டு கிராஸ் பியோட செட்டு நல் செட்டு. இப்போ ஒரு நல் செட் வரும்போது அது ஆன்சர் நல் செட்டு தான். இது ஆஸ் யூஷுவல் போட்டு இங்கே ஒரு நல் செட் வருது, இதுக்கும் ஆன்சர் நல் செட். தேங்க்யூ. Thanks for watching. Please subscribe our channel.